ஒரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட என்ன சார் கிண்டிக்கு வந்தார்ல 2 நாளைக்கு முன்னாடி. ஆமா சார். அப்ப எத்தனை மக்கள் அவருடைய செயலை செய்ய விடாம தடுத்துட்டாங்க? மக்கள் தடுத்தாங்கன்னு நான் எங்க சொன்னேன். இவதான் சப்போசிஷன். அப்படி வாக்குகளுக்கான தலைவராக இருப்பது என்பது எளிது. மக்களுக்கான தலைவர். இந்த விமர்சனம் விஜய்க்கு நெருக்கடியா மாறுது. விஜயகாந்த் களத்துக்கே இறங்குவாரு, இறங்கி நின்னு செஞ்சாரு. ஆனா விஜய் அப்படி இல்லைன்ற விமர்சனம் அவருக்கு நெருக்கடியா வருமா? தாவேகாவுக்கு நெருக்கடியா? ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 234 தொகுதியில் அல்ல 39 தொகுதியில் கேண்டிடேட் போட்டால் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமை உண்டு. அந்த வலிமை ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள விஜய்க்கும் உண்டு, அஜித்துக்கும் உண்டு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்தாலும் அவருக்கும் உண்டு. விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதை எப்படி அவர் பயன்படுத்த போறாருங்கிறது தான். அது ராசியாலப்பன் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க மக்களை சந்திக்காம நேரடியா சந்திக்காம அறிவார்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு போட்டா அதெல்லாம் கன்வெர்ட் ஆகாதுன்றாருல. நீங்க மக்களை சந்திக்காம என்ன அரசியல் செய்ய முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தானே விஜயகாந்தையும் அவர் சொல்றாரு. அது விஜயகாந்த் சரியா தான் பண்ணார். 8 மாசத்துக்கு முன்ன பண்ணாரு. இவர் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சிஏ எதிர்ப்புனாரு. இவருக்கு சிஏ எதிர்ப்பை நோ டேக்கர்ஸ். 39 எம்பி தொகுதியும் ஜெயித்தவங்க விஜய் ரசிகர்களை ஆதரிக்கிறாங்க. அவர் சிஏ எதிர்த்துட்டாரு, அவர் ஆதரவு எங்க இருக்குன்னா இன்னொரு நடிகருக்கு இருந்த மாதிரி இவருக்கு யாருமே டேக்கர்ஸ் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் டேக்கர் இருந்தார். அது தேனி எம்பி ரவீந்திரநாத் குமார் விஜய் புதிய சக்தி அவர் கூட நாங்கள் இணைஞ்சு செயல்படுவோம்னு அந்த அதிமுக ஒரு குரூப்பில் அவர் மட்டும்தான் இவரை ரெகனைஸ் பண்ணார். ஒன்று. அடுத்தால கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு அவர் களத்துக்குள்ளே வந்தார். திமுக அரசின் பெரிய ஃபெயிலியர் என்னாப்பில். அப்போ நான் அப்போவே எலெக்ஷனுக்கு முன்னே சொன்னேன், இப்போ ரெட்ராஸ்பெக்டிவாக சொல்லலை. சரி, ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கோ விஜய் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்ததுக்கோ விக்கிரவாண்டியில் எந்த தாக்கமும் இருக்காது. 55% வாக்குக்கு மேலே திமுக அணி. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதே கருத்தை சொல்லி தான் அங்கே பாய்காட் பண்ணார். இடைத்தேர்தல் எடுத்ததை விட ஈரோடு கிழக்கில் ஜெனரல் எலெக்ஷனில் 3% வாக்கு குறைவா எடுத்திருக்கிறாரு. அப்போ என்ன பொது தேர்தலையும் புறக்கணிச்சுட்டு போயிடுவாரா? நொண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்கு. நீங்கள் இஷ்யூ எடுத்து நிற்க முடியாமல், ராமதாஸை களத்துக்குள்ளே சந்திக்க முடியாமல் நீங்கள் இடைத்தேர்தல் விட்டு ஓடினீங்கன்னு நான் சொல்கிறேன். சீமான் சந்திச்சாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே இட ஒதுக்கீடு கொடுக்க முடியாது, எண்ணி தான் கொடுக்கணும், அளந்து தான் கொடுக்கணும்னு ராமதாஸுக்கு பயில் சொன்னார். உங்களுக்கு இந்த பசியில் ராமதாஸ் சொல்ல தெரியாமல் நீங்கள் விலகிட்டீங்கன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஐயநாதன் சார், இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியல் அப்படின்றப்போ அவர் கடுமையாக மாற்று அப்படின்னு சொல்லி 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்தார். களத்துக்கே போனார். அதற்கு முன்பே ரசிகர்களை தயார் செஞ்சார். அப்படியே ரசிகர் மன்றத்தை கட்டமைப்பா மாத்தின ஒரு தன்மையெல்லாம் பார்க்குறோம். அவருக்கே பெரிய அளவு 10% 12% அவரால் தாண்ட முடியல. அதிமுக துணையோடு எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் அப்படின்னா விஜயினுடைய அரசியல் அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இதெல்லாம் தாண்டி அவர் என்ன செஞ்சிருவார், என்ன செய்வார்னு நினைக்கிறேன். அதாவது விஜயகாந்த் ஆமாம், அவருடைய ரசிகர்களை ரொம்ப அழகாக கன்வெர்ட் பண்ணி பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்றது உண்மை. ஆனால் விஜயனுடைய அந்த ரசிகர்கள், அவருடைய அந்த விஜய் மக்கள் இயக்கம் அதோடு சேர்ந்து அவங்களும் பொலிட்டிசைஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்றது தான் அரசியல் பயிலரங்கத்தில் நான் கண்ட உண்மை. எனவே அது ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. விட என்ன அப்படின்னம்னா, ஒரு தலைவன் ஒரு மக்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிற்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மக்களினுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு கட்சியினுடைய அரசியல் அது எந்த ட்ராக்ல போக முடியுமோ அதில் போகும். மற்றபடி எவ்வளோ நாள் அனுபவம் எப்படி இருந்தாலும் சரி, உயரத்துல இருந்து பண்றது ஜனநாயக அரசியல்ல அது ஒரு பவர் பாலிடிக்ஸா இருக்கலாம். இறங்கி வரணும் வந்தா ஆகணும். அது வருவார். அதுதான் நான் நிச்சயம் சொல்றேன். இன்னொன்று, தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. அது ஒரு காலகட்டம். இப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் வந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் செல்வி ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி, 2 ஸ்டால்வர்ட்ஸ், பெரிய லெவல் பாலிடிக்ஸ். அவங்க அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க எமர்ஜ் ஆகுறது. ஆனால் அதையும் தாண்டி அவர் 10.1% 2009 வந்துட்டாரு அப்படின்னது தான். அதை வச்சாதான் நம்ம அடுத்தபடியாக ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வர முடியும்ன்ற ஒரு எண்ணத்தை ஜெயலலிதாவை பெறுவதற்கான அடிப்படையாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கணும். அப்போ இவ்வளவு இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படிப்பட்டது அல்ல. அதை நம்ம முதல்ல கவனிக்கணும். 2வது, இந்த மாற்று அப்புறம் ஒரு புதுசாக அந்த கட்சி வெற்றி பெறுமா இப்படின்றதுக்கெல்லாம் அடிப்படை எது அப்படின்னம்னா, இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பற்றிய மக்களினுடைய மதிப்பீடு. அதுதான் அதிருப்தி இருந்தா அவங்களால செய்யணும். ஆமா, அதுதான் அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. ஜென்ராம் சார், இப்போ இயல்பாகவே விஜயகாந்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னா அவர் சொல்றது 3வது
பெரிய நெருக்கடி, தலைமைன்னு ஒன்று இல்லை, மூன்றாவது கட்சின்னு இல்லை, அதை அவர் கேபிட்டலைஸ் பண்ணார். அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னார். ஆனால் ஐயநாதன் அவர்கள் சொல்றது, இன்னைக்கு பல முனை போட்டியாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அது பெருசாக இருந்ததுன்னா அதை கேபிட்டலைஸ் அவரால் பண்ண முடியும். இந்த விமர்சனம்லாம் அடிபட்டு போயிரும்னு சொல்லலாமா? விஜயகாந்த் ஒரு திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக, இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக ஒரு அரசியல் செய்தாரு. அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, ரசிகர் மன்றம் இருந்தது. அதனால 7.5% இருந்ததுதான்னு கேட்டீங்கன்னா அது மட்டுமே காரணம் இல்லை. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷனலா ஒரு எப்போதுமே இருக்கு, ஒரு செட் இருக்கு, ட்ரெடிஷனலா இருக்காது. அந்த செட் வந்து பிஎம்கே வரும்போது பிஎம்கேவோட வரும், எம்டிஎம்கே வரும்போது எம்டிஎம்கேவோட வரும், டிஎம்டிகே வரும்போது டிஎம்டிகேயோட வரும். இந்த முயற்சிகளுக்குள்ள யாரு புதுசாக வந்தாலும் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு செட், அந்த ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே இருக்கக்கூடியவங்க வருவாங்க. ஆனா இப்போ சூழல் வந்து அப்படி இல்லை. ஏன்னா இப்போ டிஎம்கேக்கு எதிரான அரசியலை தான் விஜய் முன்னெடுக்கிறாரு. பாஜகவை எதிர்க்கிறாருன்னு நீங்க சொல்வதை நான் சொல்றாருன்னு வேணா ஏத்துக்கிறேன். உண்மையிலேயே எதிர்க்கிறாராங்கிறதுல எனக்கு தீவிரமான சந்தேகம் இருக்கு. அதனால நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் வரல. ஆனா திமுக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடியவங்க ஏற்கனவே களத்துல வந்து அதிமுக இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்கிறாங்க. இப்ப 3 கட்சிகள் செய்யற அதே வேலையை புதிய மொழியோடவோ புதிய கொள்கையோடவோ மாற்றாகவோ முன் வந்து இவர் கொண்டு வந்திருக்கிறாரான்னு பார்த்தா இல்ல. மற்றும் ஒரு கட்சியாகத்தான் வராரு. திமுகவை எதிர்க்கும் மற்றும் ஒரு கட்சியாகத்தான் வராரு. ரசிகர்கள் பலம்ன்றத குறிப்பிட்டுக்கிட்டே ரசிகர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்றது சொல்றாரு. சினிமா நடிகராக அவர் நடிச்ச படங்களை பார்க்க மக்கள் வர்றாங்கிறது அரசியல் ரீதியாக அவரை ஆதரிக்கிறாங்கன்னு பொருள் கொள்ள முடியாத ஒரு செல்வாக்கு அது. அந்த பொருள் வராது. மக்கள் அரசியல் ரீதியாக அவர் தேர்தலில் நின்றால் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டத்துல வெற்றி பெறும் அளவுக்கு வாக்குகள் அவருக்கு வரவே வராது. விஜயகாந்த் வாங்கின 7.5 அல்லது அதுக்கும் குறைவாக அந்த பெர்சன்டேஜோட தான் அவர் வந்து தனியாக நின்றால் வாக்குகள் வரும். அப்படியே வந்தாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் அவர் பிரிப்பாரே தவிர திமுக கிட்ட இருந்து பெரிய அளவுல வாக்குகளை அவர் பெறவே மாட்டார். சுருக்கமா சொல்றீங்க? ஆமா, சுருக்கமா தான். இப்போ ஆன்டி டிஎம்கேக்கு ஒரு கன்சாலிடேட்டட் ஓட்டு பேங்க் இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது. அதான் மீண்டும் அப்படின்னு ஒரு அப்போசிஷன்ல தான் வந்துட்டு இவர் பேசுறது. மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை அனுமானங்கள்னு சொல்லவே முடியாது. நான் 2021, 24 எல்லாம் 26 கிடையாது. இல்ல எவ்வளவு பெரிய தோல்வியிலும் இது அனுமானம், இது அனுமானம். எவ்வளவு பெரிய தோல்வியிலும் திமுகவும் அதிமுகவும் அவங்களுக்கான வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இதான் நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கான சாத்தியக்கூறு எல்லாம் ஜாஸ்தி. மற்றதெல்லாம் வேற ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான். அதான் எல்லாரும் ஸ்பிளிட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் ஸ்டாலின் இவ்வளவு கஷ்டப்படுறாரு? எங்க கஷ்டப்படுறாரு? எதுக்காக கஷ்டப்படுறாரு? ஒரு நாளும் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வேலை செய்யணும் நீங்க. ரெகுலர் எக்ஸசைஸ். நீங்க உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, நீங்க செய்யறீங்க, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. திராவிட மாடல் அப்படின்றது இந்தியாவுக்கே மாடல். இவ்வளவு தூரம் புரியுற நீங்க உங்களுடைய கட்சியை போயிட்டு ஆக்ட் பண்ணுங்க, செயல்படுங்க, மக்கள்கிட்ட போங்க அப்படின்ற இந்த இது. அதனால சொல்லாதீங்க. 24 இருக்கிறோம், அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் இன்றைய சம்பந்தப்பட்ட சொன்ன ஒரு பாயிண்ட் இருந்தது. இப்போ 25% டிஎம்கே ஏடிஎம்கே எவ்வளவு மோசமான ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல அதை வச்சிருக்காங்கன்னா அதுவே கலைஞ்சிருன்றீங்களா? அதுவே மாறி போயிரும் சொல்ல வரீங்களா? வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது என்ன பேச்சு? அதுதானே இருக்குல்ல சார். அதை எப்படி மறுக்கிறீங்கன்ற? ஐயா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த மக்களினுடைய ரெஸ்பான்ஸ்ன்றது ஓட்டிங். அதை பார்ப்போம். அது இல்லாத எது எடுத்து சொல்லி இவங்க அரசியல் பண்ண போறாங்க, இது முக்கியமான ஒரு ஃபேக்டர். 2 தான்.